அன்புக்குரிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த காணொளியின் வழியாக நாம் அனைவருமாக இணைந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு கூடமை துதிக்கிறோமை போற்றுகிறோம். ஆண்டவரை, மீண்டுமாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உம்முடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்த, உம்முடைய திருவசனங்களை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டை உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா இடத்திலே வேண்டுகின்றோம். உமது அடியாரின் வழியாக நாங்கள் கேட்க போகும் செய்தியானது எங்களுடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாகவும் எங்களுடைய நம்பிக்கை வாழ்விலே இன்னும் நாங்கள் உறுதிப்படவும் பயனுள்ளதாக அமைய நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். எங்களையும் இந்த வழிபாட்டையும் தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். துதிக மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில இருப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மூவரு கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மையே நாம் வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் அமைதியாக, கடவுளுக்கு விரோதமாக, நம் அயலாருக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக சிந்தனையினாலோ செயலினாலோ குற்றம் இழைத்திருப்போமேயானால் இந்த வேளையிலே நாம் கடவுளிடத்தில் திரும்புவோம். நம்முடைய குற்றங்களை கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோம். பாரின் மீதிலே நான் பாவியானவள்ளி, பாவி என்னையும் ஏற்று பாரில் வந்தவர் நீ, பாவி என்னையும் ஏற்று பாரில் வந்தவர். நான் உமக்கு சொந்தமானவன் இயேசுவே, நீர் எனக்கு தஞ்சமானவர். நான் உமக்கு சொந்தமானவன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி காத்தாரை வணக்கத்துடனே துதித்து பாடி என்றைக்கும் புகழ்ந்து போற்று நித்தமும் மகிழ்ச்சியாகவே
துதித்து பாடி என்றைக்கும் புகழ்ந்து போற்று நித்தமும் மகிழ்ச்சியாகவே. நட்சத்திரங்கள் சந்திரன் வெண்காந்தி வீசும் சூரியன் ஆகாச சேனைகள் மின்மேகம் காற்று மாறியே வானங்களின் வானங்களே ஒன்றாக பாடுங்கள் ஒன்றாக பாடுங்கள். மின்மேகம் காற்று மாறியே வானங்களின் வானங்களே ஒன்றாக பாடுங்கள். விஸ்தாரமான பூமியே நீயும் எழுந்து வாழ்த்தல் செய். யெகோவா நல்லவர், சராசரங்கள் அனைத்தும் அவர் சொற்படி நடக்கும். அவரே ஆண்டவர், அவரே ஆண்டவர், சராசரங்கள் அனைத்தும் அவர் சொற்படி நடக்கும். அவரே ஆண்டவர். பாரத்திலுள்ள சேனையே பூவிலுள்ள மாந்தரே வணங்க வாருங்கள். யெகோவா தாம் தயாபரர், எல்லாவற்றிற்கும் காரணர். அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். யெகோவா தாம் தயாபரர், எல்லாவற்றிற்கும் காரணர். அவரை போற்றுங்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைக்கான திருமறை பகுதி யாத்திராகம புத்தகம் 14வது பிரிவு, திருமொழிகள் 10 துவங்கி 20 முடிய. விடுதலை பயணம் 14வது பிரிவு, திருமொழிகள் 10 தொடங்கி 20 முடிய. பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றால் நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்துவிட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்களையும் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே நாம் இறை நம்பிக்கை
வழியை ஏற்படுத்தும் என்கிற செம்பொருளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறை நம்பிக்கை வழியை ஏற்படுத்தும் என்கிற செம்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு அடிப்படையாக நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி விடுதலை பயண நூல் 14ஆம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் 10 முதல் 20 வரை இருக்கின்ற வசனங்கள். விடுதலை பயணம் 14ஆம் அத்தியாயம் திருவாக்கியங்கள் 10 முதல் 20 முடிய. நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியில் சாவின் விளிம்பில் வாழ்வின் வழியை கடவுள் அருளுகிறார். சாவின் விளிம்பில் வாழ்வின் வழியை கடவுள் ஏற்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து மோசே அழைத்துக் கொண்டு வருகிறார். 450 ஆண்டுகால போராட்ட வாழ்க்கை, இந்த அடிமைத்தனம் எப்போது எங்களை விட்டு நீங்கும் என்கின்ற ஏக்கத்துடன் வாழ்ந்த இந்த மக்களை கடவுள் மோசேயின் வழியாக விடுதலை செய்து அழைத்து வருகிறார். இப்படி அழைத்து வருகிற போது அவர்கள் ஒரு பெரும் சவாலை சந்திக்க நேரிடுகிறது. அவர்கள் எகிப்தின் எல்லையை தாண்டி செங்கடலை கடந்து அவர்கள் செல்ல வேண்டும். செங்கடலை எப்படி கடப்பது, அதை எண்ணி பார்ப்பதற்குள் பின்னால் பார்வோனுடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் வருகின்ற ஓசை கேட்கின்றது. செங்கடலும் சாவை குறிக்கின்ற ஒன்று, பின்னால் ரதங்களும் குதிரை வீரர்களும் வாழ்வுடன் வருகிறார்கள், அதுவும் சாவை குறிக்கின்ற ஒன்று. இந்த இரண்டுக்கும் நடுவில் முன்னாலும் சாவு பின்னாலும் சாவு, இவற்றின் நடுவில் வாழ்வுக்கு எங்கே வழி இருக்கிறது என்று எல்லாரும் அங்கலாய்ப்புடனும் திகைப்புடனும் பயத்துடனும் திகிலோடும் இருக்கிறார்கள். அதன் நடுவிலேதான் ஆண்டவர் வழியை ஏற்படுத்துகிறார். செங்கடல் இரண்டாக பிரிகிறது. எது சாவை ஏற்படுத்தும் என்று நினைத்தார்களோ அதையே வாழ்வின் வழியாக கடவுள் மாற்றிவிட்டார். அவர்கள் அந்த செங்கடல் வழியாக அவர்கள் உலர்ந்த தரையில் நடந்து போய் கடவுளால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் நாட்டை அடைகின்ற பயணத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். பின்னால் ரதங்களும் குதிரை வீரர்களும் வருகிறார்கள், தொடங்குகிறார்கள். அப்போ அவங்களும் நினைச்சிருப்பாங்க, என்னடா இது, இந்த செங்கடல் வாழ்வுக்கான வழியை காமிச்சுன்னு பார்த்தா அது எகிப்தியர்களுடைய ரதங்களையும் குதிரைகளையும் நம்மை பின்தொடர்ந்து வர செய்கிறது என்று நினைத்திருப்பார்கள். கடவுள் சாவின் விளிம்பில் வாழ்வின் வழியை ஏற்படுத்தினார். பின் தொடர்கிற கொடியவர்களை, தீயவர்களை, பகைஞர்களை அந்த செங்கடலிலேயே அழித்து விட்டார். இதன் வழியாக கடவுளே நம் வாழ்விலே வழி என்பதை இஸ்ரேல் மக்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். 450 ஆண்டு காலம் அடிமைத்தன வாழ்வு, அவற்றிலிருந்து விடுதலை செய்தவர் கடவுள். இப்போதும் முன்னாலும் சாவு, சவக்கடல், செங்கடல், பின்னாலும் சாவு, பார்வோனுடைய ரதங்கள், குதிரை வீரர்கள், இவற்றின் நடுவில் வாழ்வுக்கான வழியை நமக்கு ஏற்படுத்தினார் என்று அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கடவுளை போற்றி புகழுகிறார்கள். அதைதான் நாம் 15ஆம் அத்தியாயத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் சூழல்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும், நமக்கு மரண பயத்தை ஏற்படுத்தினாலும், வாழ்வுக்கான வழியை கடவுள் நிச்சயம் ஏற்படுத்துவார் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. ஆகையால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கடவுள் மீது இருக்க வேண்டும்.
அப்படி நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கடவுள் மீது இருக்கின்ற போது கடவுள் அருளுகின்ற வழியை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்வை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். சாவின் விளிம்பில் வாழ்வின் வழியை ஏற்படுத்துகின்றவர் கடவுள். மேலும் இந்த பகுதியில் 3 மனநிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, இந்த இஸ்ரேல் மக்களுடைய மனநிலை. இப்படி முன்னாலும் சாவு பின்னாலும் சாவு, இத்தகைய சூழலில் அவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 11வது வாக்கியம், எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்திற்கு சாவதற்கு அழைத்து வந்தீர், இழுத்து வந்தீர். கடவுள் 450 ஆண்டு காலம் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை செய்தார். அவர் நிச்சயமாக நமக்கு வாழ்வின் வழியை ஏற்படுத்துவார் என்கிற நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள் மோசேயை பார்த்து, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றால் நீர் எங்களை இங்கே இழுத்து வந்தீர். அவர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே, எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம். இதுதானே நாங்கள் எகிப்தில் இருக்கும் போதும் சொன்னோம். ஏனெனில் பாலை நிலத்தில் செத்து ஒழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றார்கள். இவர்கள் மனநிலை என்ன பாருங்கள். பழைய வாழ்வுக்கு திரும்பும் ஒரு மனநிலை. விடுதலை வாழ்வில் பல்வேறு துன்பங்கள் இருக்கும், பல்வேறு கடினப்பாடுகள் இருக்கும், பல்வேறு சவால்கள் நிறைந்த சூழல்கள் இருக்கும். ஆனால் நாம் அனுபவிப்பது விடுதலை. அடிமைத்தன வாழ்வில் அப்படி ஒன்றும் இல்லை. நமக்கு உரிமைகள் கிடையாது, நம்முடைய சுயமாக நாம் எதுவும் செய்ய முடியாது. நாம் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் செத்துக் கொண்டிருப்போம். இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை வாழ்வை அனுபவிக்க மனமில்லாமல் பழைய வாழ்வுக்கு திரும்புகின்ற ஒரு மனநிலையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே நலம். பழைய வாழ்வுக்கு திரும்புகின்ற நிலை. இரண்டாவது, பரமனுக்கு எதிராக திரும்புகின்ற மனநிலை. என்ன? நாங்கள் விடுதலை அளித்த இறைவனுக்கு ஊழியம் செய்யாமல் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே நலம் என்று சொல்லுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே எது நல்லது என்பதை தீர்மானித்து கடவுளுக்கு எதிராக இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம். பல நேரங்களில் நாமும் சூழ்நிலைகளை பார்த்து இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளாமல் நம்முடைய பழைய வாழ்வுக்கு திரும்புகின்ற மனநிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். சில நேரங்களில் கடவுளுக்கு எதிராக கூட நாம் பேசி கடவுளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுகின்ற ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். இது நல்லது அல்ல என்பதை தான் இந்த திருமறை பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மை இது போன்ற பழைய வாழ்வுக்கு திரும்புகின்ற, படைப்பாளராம் கடவுளுக்கு எதிராக திரும்புகின்ற மனநிலையை நமக்கும் ஏற்படுத்தலாம். ஆனால் நாம் அப்படி அந்த மனநிலைக்கு, இத்தகைய இஸ்ரேலின் மக்களின் மனநிலைக்கு திரும்பாமல் மோசேயின் மனநிலைக்கு நாம் திரும்ப வேண்டும். அது என்ன மோசேயின் மனநிலை? மோசே அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். மக்களை நோக்கி மோசே, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் மட்டும், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் என எல்லாரும் இருந்திருப்பார்கள். அடிமைகள், அவர்களுக்கு வேலையாட்கள், பணியாட்கள் என்று பலர் இருந்திருப்பார்கள். ஒருவேளை கடவுள் இவர்களை விடுதலை செய்கிறார்,
நாங்களும் இந்த விடுதலை பயணத்திலே பங்கு கொள்கிறோம் என்று அவர்களோடு தப்பித்து வந்தவர்களும் பலர் இருந்திருப்பார்கள், நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்படி எல்லா மக்களும் வேறு மனநிலையை கொண்டிருக்கிற போது மோசே ஒரே ஒரு மனிதராக அவர் சொல்லுகிறார், அஞ்சாதிருங்கள், நிலை குலையாதிருங்கள், கடவுள் ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த மோசே கடவுளால் அழைக்கப்பட்டவர் என்பதையும் கடவுள் மீது தன்னுடைய நம்பிக்கை ஆணித்தரமாக இருக்கிறது என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த மனநிலைதான் இக்கால சூழலில் நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்று. சூழல்கள் எதுவாக இருந்தாலும் இறை நம்பிக்கை உடையவர்களாக நாம் அஞ்சாமல், நிலை குலைந்து போகாமல் தொடர் விசுவாச பயணத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். மோசே மக்களை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், கடவுள் நமக்கு நிச்சயமாக வழியை ஏற்படுத்துவார் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, கடவுளின் மனநிலை. கடவுள் விடுதலை அளிப்பவர். அதைதான் மோசே இங்கே அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் ஆண்டவர் அருளின விடுதலை செயலை ருசித்திருக்கிறீர்கள். 450 ஆண்டு காலம் எகிப்தில் அடிமையாக இருந்தீர்கள். அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியவில்லை. இரும்பு கதவுகள், வெண்கல தாட்பாட்கள், இவைகளையெல்லாம் முறித்து கடவுள் உங்களை ஓர் இரவில் உங்களை பயணம் புறப்பட செய்தார். அது அவர் அருளின விடுதலை. அதுபோலவே இந்த முன்பு இருக்கின்ற சமகடல், பின்பு வருகின்ற எகிப்திய படைகள், இவற்றிற்கு நடுவிலும் கடவுள் விடுதலையை அருளுவார் என்று சொல்கிறார். அப்படியானால் கடவுள் விடுதலை அருளுகின்றவர். அவருடைய மனநிலை யாரெல்லாம் எங்கெல்லாம் எதனால் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் அவர் விடுதலை செய்வார். அது நோயாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, அது பல ஆட்சியாக இருந்தாலும் சரி, எத்தகைய சூழலாக இருந்தாலும் மக்கள் அடிமைப்பட்டு இருப்பதை அவர் ஒருபோதும் விரும்புவது இல்லை. மக்கள் விடுதலையாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய மனநிலை. ஆக கடவுள் விடுதலை அருளுகின்ற மனநிலையை உடையவராக இருப்பதினாலே அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுவோம், விடுதலை வாழ்வை நாம் அனுபவிப்போம். இரண்டாவதாக இங்கு சொல்லுகிறார், இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவது இல்லை. விரக்தியை நீக்குகின்ற ஆண்டவர். சற்று யோசித்து பாருங்கள். 450 ஆண்டு காலம் எகிப்தியருடைய எல்லா கொடுமைகளையும், பாடுகளையும், துன்பங்களையும் அனுபவித்தவர்கள் இப்போது விடுதலை பெற்றுவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்த சூழலிலும் மீண்டும் அதே எகிப்தியர்களுடைய படை, தேர்களின் சத்தம், இவற்றையெல்லாம் கேட்கின்ற போது அவர்கள் வாழ்வில் ஒரு விரக்தி வந்து விடுகிறது. எப்போது நமக்கு இந்த எகிப்தியர்களுடைய ஒலி, வாழ், படை, ரதம் இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும்? வாழ்விலே விரக்தி. இந்த விரக்தியை நீக்குகின்றவர் கடவுள். ஏனென்றால் மோசே சொல்லுகிறார், இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியர்களை இனி நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாழ்விலே பார்க்க மாட்டீர்கள். ஒருவேளை இன்றைக்கும் நாம் இந்த லாக்டவுனினாலே வீட்டிலேயே இருப்பது நமக்கு விரக்தியை ஏற்படுத்தி இருக்கலாம். தொலைக்காட்சியில் பார்த்தால் கொரோனா பற்றிய செய்தி, ஒருவரை ஒருவர் சந்தித்தால் கொரோனாவை பற்றிய பேச்சு, எங்கு பார்த்தாலும் கொரோனா 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 என்கின்ற ஒலிகள், இவை நமக்கு விரக்தியை ஏற்படுத்தலாம். ஆனால் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது இந்த விரக்தியை கடவுள் நீக்கி விடுவார். இனி இவற்றை ஒருபோதும் நம்முடைய காதுகளால் நாம் கேட்க மாட்டோம் என்கிற நம்பிக்கையை கடவுள் நமக்கு தருகின்றார். கடவுள் விடுதலை அருளுகின்றவர், விரக்தியை போக்குகின்றவர். மூன்றாவதாக, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருப்பீர்கள். ஆண்டவர்
நமக்காக போரிட்டு நம்முடைய வாழ்வை நமக்கு உறுதி செய்து நம்மை சமாதானத்திற்கு நேராக வழிநடத்தி செல்லுவார். இஸ்ரேல் மக்கள் சாவின் விளிம்பிலே இருந்தபோது கடவுள் அவர்களுக்காக போரிட்டு இஸ்ரேல் மக்களுக்கு கானானின் வாழ்க்கையை அருளி செய்து அவர்களை அமைதியில் இளைப்பாறச் செய்தார். அதுபோல நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற போது கடவுள் நம்மை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழிநடத்தி விரக்தியை நம்முடைய வாழ்வில் இருந்து நீக்கி போட்டு வாழ்வை நமக்கு உறுதி செய்து நம்மை சமாதானத்தில் நிலைத்திருக்க செய்வார். எப்படி இதை நாம் புரிந்து கொள்வது? இஸ்ரேல் மக்கள் அந்த செங்கடல் வழியாக பயணம் செய்கிறார்கள். பின்னாலேயே தொடர்கிறது இந்த பார்வோனின் ராணுவம். ஆனால் அங்கே கடவுள் போரிடுகின்ற செயலை பாருங்கள். அந்த மேகத்தூண் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, அது எகிப்திய மக்களுக்கு இருளாக இருக்கிறது. கடவுள் நமக்காக போராடுவார், கடவுள் நமக்கு நல்வாழ்வு அருளி செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். சாவின் விளிம்பில் நாம் இருந்தாலும் வாழ்வின் வழியை கடவுள் நமக்கு அருளுவார். இஸ்ரேல் மக்களின் மனநிலையை நாம் தூக்கி எறிந்துவிட்டு மோசேயின் நம்பிக்கை மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கடவுள் நம்மை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழிநடத்தி விரக்தியை நம்மை விட்டு விரட்டி அடித்து நம்மை வாழ்வை அனுபவிக்க நம்மை இளைப்பாறச் செய்வார். இறையாசி நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்பும் ஐயா. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமேன். மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமேன். நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமி நின் அருள் புரிவாய். சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சாமி நின் அருள் புரிவாய். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகானம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரண் ஆமென். பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரண் ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையுமானவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக, இந்த வழிபாட்டு சூழலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். கிறிஸ்துவை பற்றுவதே எங்களுக்கு வழி. அவரே வழியாக, வாழ்வாக, வாய்மையாக எங்கள் வாழ்விலே இருக்கின்றார். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய திருவசனத்தின் வழியாக எங்கள் பற்றுறுதியிலே நாங்கள் இன்னும் பலப்பட நீர் எங்களுக்கு அருள் பாராட்டினீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களை போன்று ஆபத்துகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது நாங்கள் பின்வாங்கி போகாமல் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவர், எங்களுக்கு விடுதலை அளிக்கின்ற ஆண்டவர், எங்களுடைய விரக்தியை போக்குகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்ற பற்றுறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். இஸ்ரேல் மக்களின் மனதிலே இருந்த எண்ணங்களைப் போல இன்றைய சூழலிலே ஒவ்வொரு மக்களிலும் ஏற்படுகின்ற ஒரு நிலை அமைந்திருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர்தாமே இந்த சூழல்களை எல்லாம் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர், அறிய வைத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசேயை போல விசுவாசம் உள்ளவராய் எதிர்கால நல் நோக்குடன் ஆண்டவரே நாங்களும் பரம கானானை நோக்கி பயணிக்கின்றவர்களாக எங்களை மாற்ற நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். குறிப்பாக இந்த உலக வாழ்விலே ஏற்படுகின்ற வேதனைகள், சோதனைகள், பாடுகள், துன்பங்கள்
இவைகளின் மத்தியிலும் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களை மேக தூணினாலே வழிநடத்தின கடவுள் இன்றைக்கு நம்மையும் வழிநடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். குறிப்பாக இந்த நாட்டிலே இப்பொழுது இருக்கிற சூழலை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த தொற்று கிருமையினாலே பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே இருப்பதை நீர் அறிந்திருக்கின்றேன். விசுவாசத்திலே குன்றியவர்களாக இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு நல்வாழ்வு அருள்வீர் என்ற பற்றுறுதியிலே நாங்கள் பலப்படுவதற்கு இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த பற்றுறுதி பயணத்திலே நாங்கள் வாழவும் ஆண்டவருடைய ஆண்டவர் அருள போகின்ற நல்வாழ்வை எதிர்நோக்கிய பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கவும் நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டை உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது இருக்கிற சூழல்கள் மாறி ஒரு அமைதியான மனமகிழ்ச்சியான ஒரு சூழலை நீர் வெகு விரைவிலே நீர் கட்டளையிட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களையுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஏழை எளிய மக்களையுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நம்பிக்கையற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கையை நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் நீர் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி அவர்களுக்கு உதவும் கரங்களாக எங்களை நீர் ஒவ்வொருவரையும் மாற்றி அருள வேண்டுமாய் கூட உம்மிடத்திலே வேண்டுகின்றோம். அவருடைய ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்துக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். பேராயத்தின் வழியாக நடைபெறுகின்ற அனைத்து நல திட்டங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அதிலே பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தாவே, இந்த சூழல்கள் மாறி மன மகிழ்ச்சியின் சூழலை நீர் எங்களுக்கு தரப்போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த வழிபாட்டையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காணும் திருச்சபை மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்தருளும். இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமாய் இடத்துல வேண்டுகின்றோம். மீண்டுமாக எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய பற்றுறுதியை நாங்கள் பெற்றவர்களாக நல்வாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்ற எதிர்நோக்கிலே வாழ்பவர்களாக எங்களை நீர் மாற்றி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடியவில்லை. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுநாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் முந்தினராகிய தூய ஆவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய பற்றுறுதி வாழ்வோடும் என்றென்றும் நின்று நிலவனவாக. ஆமேன். தெய்வ ஆசீர்வாதத்தோடே ஆடி ஆறியானுப்போம் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. பேரமைதியோடே சென்று வர கடவோம். ஆண்டவருடைய திருப்பெயரினாலே ஆமேன். அனைவருக்கும் தோற்றம்.